அக்ஷய குபேர வணக்கங்கள். 2025ல் பல கிரக இணைவுகளை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா சொல்லிட்டு இருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு ரொம்ப விசேஷமான இணைவு. யாருடைய ஜாதகத்திலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் எந்த வீட்டில் அமர்ந்திருந்தாலுமே சரி, பொதுவாக பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக கடகம், சிம்மம், மேஷம் இவங்கெல்லாம் இந்த சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் இருந்துச்சு அப்படின்னா இவங்ககிட்டலாம் எவ்வளோ காசு வந்தாலும் தங்கவே தங்காது. ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த காசு விரயமாயிட்டே இருக்கும், போட்ட காசு எடுக்கணும்னு தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பல தாத்பரியங்கள் உண்டு. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரனுடைய இணைவு பார்த்தீங்கன்னா, அதாவது தனாதித்ய யோகம்னு பேர். அதாவது செல்வங்களை வாரி வழங்கக்கூடிய யோகம். சனியும் சுக்கிரனும் சேர்ந்தாவே ஒரு நல்ல அமைப்பு. கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற வருமானம், நல்ல ஒரு பதவி உயர்வு, கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்றது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பானது பார்த்தீங்கன்னா 3 ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வரும். எப்பயுமே கிரக இணைவுகள் இணைவு மட்டும் முக்கியம் பத்தாது, அதற்கு உண்டான நட்சத்திர அமைவு ரொம்ப முக்கியம். இப்போ பரணி புறம் போராடும், சனியினுடைய நட்சத்திரமான சொல்லப்படக்கூடிய பூச மனுஷம் உத்திரட்டாதி. ஸோ இந்த நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திரநாதனுக்கு உண்டான கிரக அதிபதிகளும் உங்கள் ஜாதகத்தில் நல்லா அமைஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்துடன் நல்ல செழிப்போட வாழக்கூடிய அமைப்பை கொடுக்கும். ஏன்னா கர்மக்காரகனான சனியுமே பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகனான சுக்கிரனும் சேர்ந்தாச்சு அப்படின்னா நினைச்ச விஷயத்த சனி பகவான் செஞ்சு கொடுப்பாரு, சுக்கிரனாகப்பட்டவன் வாழ வச்சிருவார், பெரிய லெவலில் முன்னேற்றத்தை கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மீனராசியில் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள குறிப்பிட்ட கிரகங்கள் ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துச்சு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு யோக மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதெல்லாம் திரும்பி திரும்பி சொல்றது. உங்கள் சுயஜாதகத்தில் யூடியூப்ல சொல்றதை வச்சுக்கிட்டோ பொது பலன்களை வச்சுக்கிட்டு எதுவுமே செய்யாதீங்க. உங்கள் சுயஜாதகத்தில் உங்கள் கிரகமானது உங்களுக்கு எப்படி இருக்குது, நல்ல நிலையில் இருக்கா, தடுக்கக்கூடிய நிலையில் இருக்கா, முடக்கக்கூடிய நிலையில் தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த பயிற்சிக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த பதிவினுடைய கடைசியில் ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். ஸோ இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு அந்த கிளாரிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொதுவாக சனி சுக்கிரனுடைய காம்பினேஷன் எல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இது தன ஆதித்ய யோகத்தை உருவாக்கி கொடுக்கும். பணத்தை எங்கே முறையாக செலவு பண்ணணும், எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் வரக்கூடிய ரெவென்யூ எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த சனி பகவானால் ஆளப்படக்கூடிய இந்த மீன ராசியில் பார்த்தீங்கன்னா இந்த யோகம் உருவாக இருக்கிறதுனால மாறான வழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய மறைமுகமான இன்கம், நேர்மறையான இன்கம் எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பாரு. அதே மாதிரி திடீர் ஆதாயத்தை கொண்டாந்து கொடுக்கும், செயல்திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடையக்கூடிய ராசியாக முதல்ல வரக்கூடியது மேஷராசி. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நான் ஏற்கனவே பல விதத்தில் மேஷராசியை பற்றி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் சனி சுக்கிரனுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இன்கம்மை நல்லா ரைஸ் பண்ணி கொடுக்கும், ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இது 11ஆம் வீட்டில் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யோகம் செழிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வருமானம் சம்மந்தப்பட்ட லாபத்தை அடையக்கூடிய விஷயங்கள் அதிகப்படுத்தி கொடுக்கும். செல்வத்தின் அதிபதியாக சுக்கிர பகவானுடைய அமைப்பானது சனி நிலைப்பாடுடன் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இணைந்து அந்த ட்ரேடிங், இம்போர்ட், எக்ஸ்போர்ட்டு, இந்த லாபம், வணிகம் எல்லாத்துலேயுமே நல்ல மாற்றத்தை கொடுக்கும். வளர்ச்சிகளுக்கு உண்டான முதலீடு காலகட்டம் எல்லாமே இது நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இது வரும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகாதவங்க சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கன்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வேண்டாம். சீக்கிரமாக திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் முடிவெடுத்துருங்க. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம், புதிய திட்டங்களை தொடங்குவதற்குண்டான காலகட்டம், திருமணங்களை எல்லாம் விரும்பி நீங்களே தயவு செய்து செய்ய ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு மேலே பார்த்து சலிச்சு போனவங்க மேஷராசிக்காரர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது எந்த பெண்ணை பிடித்திருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் திருமணம் செய்வதற்கான காலகட்டமாக நீங்கள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செய்யப்படக்கூடிய முதலீடுகள் எல்லாமே லாபகரமாக மேஷராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா துலாம், ரிஷபம் துலாமாக வரக்கூடிய அடுத்தது ராசியாக துலாம் ராசி வருது. இந்த சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யோகத்தால் நிறைய லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது படைப்பாற்றல், அது திறமை, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதாவது உங்களுடைய திறமையை வச்சு முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டத்தினால ஒரு அங்கீகாரம் இல்லாமல் இருந்தாலுமே இந்த சனி சுக்கிரனுடைய அமைப்பு சேரும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி 5வது வீட்டில் இந்த யோகம் உருவாகும் பொழுது லக்னாதிபதியாகவும் அதே மாதிரி அன்பு மற்றும் ஆற்றல் ஆடம்பரத்தினுடைய கிரகமாக சொல்லப்படக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானும் இந்த ஒரு ஃபோர்ஸோடு இணைந்து செயல்படும், அதாவது குடும்பத்தோடு இணைந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இல்லை ஃபேமிலி ஒர்க்காக எடுத்து செய்யும் பொழுதெல்லாம் கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ஒரு குரோத் நடக்கும். கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மதித்து அவர்கள் சொல்லக்கூடிய சில ஐடியாக்களை நீங்கள் காது கொடுத்து செயல்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. இல்லை அவங்களையும் நீங்கள் பாட்டனாக போட்டு பண்ணலாம். துலாம் ராசிக்காரர்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த காலம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, மேம்படக்கூடிய அதிர்ஷ்டம் நல்லா இருக்குது.
அதே மாதிரி வணிகர்கள் எல்லாம் தங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான ஒரு நல்ல காலகட்டம். அதே நேரத்தில் கலைஞர்கள் எல்லாம் குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அரசியல் உள்ள துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான வாய்ப்புகளை கொண்டு வர இருக்கிறது. இந்த யோகம் கண்டிப்பாக வாழ்க்கையில அடுத்த கட்ட நகர்வை நோக்கி துலாம் ராசிக்காரர்களுக்கு தர இருக்கு. பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு யோகம் வருது அப்படின்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சி சாதனை சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய இடமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ரீரங்கம் தான். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள். பொதுவாக வந்து மகர ராசிக்காரர்களுக்கு வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். இந்த சனியோட சுக்கிரன் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சனி சுக்கிரன் சேர்ந்தாவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸை கொடுக்கும், ஒரு குரோத்தை கொடுக்கும். அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களுக்காக உழைத்து நான் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன், எல்லாமே பண்ணுறேன், எனக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க. அதே மாதிரி வியாபாரம் சரி, தொழில் முதலீடுகள் சரி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட என்ன திறமை இருக்கோ அந்த திறமையை வந்து நீங்கள் முதலீடாக வச்சு ஒரு 50,000 இருக்குது அப்படின்னா அந்த 50,000 வச்சு உங்கள் டேலண்ட்டை வச்சு பயன்படுத்துங்க. கண்டிப்பாக சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய பொருளாதார சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகுது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைச்சிட்டு வருவார். அதே மாதிரி தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான கடன்கள் வாங்கி அதை வந்து விரிவுபடுத்துவதற்கான அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அமைப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாளணும். மகரத்தையும் கும்பத்தையும் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு நடக்காது. அதாவது கொஞ்சம் ஸ்லோ பை ஸ்லோவாக தான் நடக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர்னு சொல்லலாம். ஹார்ட் ஒர்க்கராக இருந்தாலுமே கூட தன்னுடைய உடல் நலத்திலையும் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய ராசிகளாக இருக்கப்படுகிறது. அதே சமயம் இந்த சனி சுக்கிரன் காம்பினேஷன் வந்தாச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் வரப்போகுது. பொருளாதாரத்தில் மாற்றம் வரப்போகுது. கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் விரைய மாற்றம் வரப்போகுது. அதாவது குறைய போகுது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அந்யோன்யமானது பெருக போகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சனி சுக்கிரனுடைய அமைப்பானது கண்டிப்பாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. மேஷம், துலாம், மகரம் 3 ராசிக்காரர்களுக்குமே இந்த இணைவு நல்ல மாற்றத்தை கொடுக்கறது. அப்போ மீதி ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் சனீஸ்வர பகவானும் ஒரு இணைந்து ஒரு ராசி மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட ராசியில் உட்காந்துருச்சு அப்படின்னா அவர்களுக்கு எந்த நட்சத்திரத்தில் அந்த சனியும் சுக்கிரனும் போய் உட்காந்துருக்காங்களோ அதை பொறுத்து மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி ரொம்ப மிக முக்கியம். அதோடு மட்டும் இல்லாமல் லக்னாதிபதி நட்சத்திராதிபதியும் நல்லா இருக்கணும். ஸோ இதை மெயினாக நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 70% பலங்கள் அவங்களுக்கு நடக்குமா நடக்காதாங்கிறத சொல்லிடலாம். அது எப்போ நடக்கும், 4 வருஷத்தில் நடக்குமா இல்லை அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்குமாங்கிறதையும் தெளிவாக கணிச்சுடலாம். ஸோ இந்த பதிவினுடைய ஆரம்பத்திலே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஒரு சூக்ஷ்மத்தை சொல்கிறேன். ஒரு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டாந்து சேர்க்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு செடி வைக்கிறீங்க, அது முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாள் நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம்ங்கிறது வரவே இல்லை, எல்லாமே உழைப்பாக போயிட்டுருக்கு, விரயமாக போயிட்டுருக்கு, முன்னேற்றத்தை நோக்கி நகரலை, எல்லாமே தடையாய் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நட்சத்திரநாதனும் அந்த நட்சத்திரங்களும் உங்களுக்கு பகையாக இருக்கும்போது ஒரு 2 வருஷம் 4 வருஷம் பகையாக போகும்னா பகையாக போய் தான் தீரும். அதை மாற்றவே முடியாது. அதில் வந்து நீங்கள் வந்து நான் வந்து வாஸ்து பார்க்குறேன், நான் வந்து வேற ஏதாவது தாந்திரிகத்தை பண்ணுறேன், நான் எந்திரத்தை போடுறேன், தாயத்தை போடுறேன் அப்படின்னா நீங்கள் எதை பண்ணாலும் அதற்கு விடைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. காரணம் என்ன அப்படின்னா காலம் மறுக்கப்பட்ட ஒன்றையும் செயற்கையான ஒரு பொருளால் வந்து உங்களால் மாற்றிக்க முடியும் அப்படின்னா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது. இந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை நீ அனுபவிக்கணும். அதை தாண்டக்கூடிய நேரம் வரணும், அதை தாண்டக்கூடிய நேரம் வரும். ஸோ அந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் மண்ணு கூட பொண்ணாகும். காலம் மறுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீ இருக்கக்கூடிய தங்கமும் கூட மண்ணாக போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஸோ அதனால உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு விஷயத்தை நீங்க எந்த விஷயமா இருக்கட்டும், உங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், கல்யாணமா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு விசேஷங்களா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை செய்கிறீங்களா அது உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கா இல்லை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குள்ள விஷயங்களை நீங்கள் எடுங்க. அதே மாதிரி வரக்கூடிய 15, 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தாண்டிக்குடி பாலமுருகன் கோவிலில் சத்ரு சம்ஹார ஹோமமும் ஒரு பக்கம் நடக்க இருக்கு. 2வது வந்து பார்த்திங்கன்னா நாகப்பிரதிஷ்டை இருக்குது, முருகனுடைய சகஸ்ரநாம அர்ச்சனை இருக்குது, அபிஷேகங்கள் இருக்குது, அலங்காரம், தீபாராதனை எல்லாம் இருக்குது. அனைவரும் இந்த திண்டுக்கல், சேலம், கரூர் சுற்றி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களும் வந்து தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும். கூடிய விரைவில் உங்களுக்கு இந்த 25ஆம் தேதிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்த நேர கேலண்டரும் கண்டிப்பாக ரெடி ஆயிரும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். எப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அதுக்குண்டான புக்கிங் ஆரம்பிக்கும் போது அதனுடைய வெளி டீட்டெயில் என்னங்கிறதையும் தெளிவாக நான் உங்களுக்கு
சொல்கிறேன். ஸோ கேலண்டர் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன். ஸோ இந்த கேலண்டரில் கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே எல்லா விஷயமும் அதில் கொடுத்துருக்கு. ஸோ கடன் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு டூலு. அதை வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். எப்படிப்பட்ட கடனும் தீர்த்துடலாம். நற்பவி நல்லது நடக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. அடுத்த பதிவில் வேறு என்னை பற்றி பேசலாம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.